ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நேற்று மேட்ச் பற்றி உங்களுக்கே தெரியும். சென்னை அணி படு தோல்வி அடைஞ்சாங்க. ஆர்சிபி அணிக்கு எதிராக 27 ரன் வித்தியாசத்தில் படு தோல்வி அடைஞ்சாங்க. இதை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக டிவி முன்னே தான் இருந்திருப்போம். அந்தளவுக்கு ஒரு பாலும் பக்குன்னு இருந்துச்சு. அந்தளவுக்கு செம்ம குரூஷியலாக போச்சு மேட்ச்சு. இதை தொடர்ந்து நேற்று நம்ம ஆர்சிபி அணி ஜெயிச்சதுக்கப்புறம் கேப்டன் ஃபேட் டு பிளஸி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் கூப்பிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டீமோட டிசிஷன் எல்லாம் பற்றி பேசினார். அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தாங்க வாங்கினார். அந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும்போது இதுக்கான தகுதியானவன் நான் இல்லை, எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு எஸ் தயாள் கூப்பிட்டு கொடுத்துருக்காருங்க. அவர் இந்த மனசு ரொம்ப எல்லாம் பாராட்டி வந்துட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று மேட்ச் முடிஞ்சிட்டு அப்புறம் நம்ம ஃபேட் டு பிளஸி தான் ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா பண்ணார். 54 ரன் அடிச்சிருக்காரு. அந்த ரன் அவுட் ஆகிட்டார். அவர் தான் 50+ அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. அதை கொடுக்கும்போது வேணான்னு சொல்லி எஸ் தயாள் லாஸ்ட்டில் சூப்பராக போட்டார். அவர் போட்ட ஓவர் தான் எங்களுக்கு வெற்றி தேடி குத்துச்சு. அதனால் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் தகுதியானவன் நான் இல்லை, அவர் தான் சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காருங்க. ரசிகர்கள் ரொம்ப மகிழ்ச்சி இருக்காங்க அவர் இந்த மாதிரி பேசியிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் தனக்கு வர அவார்டை வாங்கிப்பாங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் இதுக்கான தகுதியானவன் நான் இல்லை, அவர் தான் சொல்லிட்டு கை காட்டியிருக்காருல, ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஓவரில் 17 ரன் அடிக்கணுங்க. தோனி ஒரு 6 அடித்தார். அப்போவே ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி டீமும் மனசு விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தோன்னே அடுத்து 5 பாலுக்கு 11 தானே, தோனி இருக்கிற வரைக்கும் மேட்ச் எப்படி வேணால் மாறும் சொல்லிட்டு நிறைய பயந்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்லோ ரன் போட்டார் எஸ் தயாள். ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாங்க. இதை தொடர்ந்து அவர் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஃபேட் டு பிளஸி என்ன சொன்னார்னா, ரொம்ப அருமையாக இருந்தாங்க சென்னை அணி, கடைசி வரைக்கும் எங்களுக்கு டஃப் கொடுத்தாங்க. அவங்களோட பேட்டிங் போலிங் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி எங்களுக்கு வந்திருக்குது, அவங்களுக்கு தான் போயிருக்கோம். அந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் இருக்கிற டீமு, அந்த டீம் அடித்து நாங்கள் குவாலிஃபையராக இருக்குது. எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்குது. கண்டிப்பாக ப்ளே ஆப்ஸில் நாங்கள் நல்லா பண்ணுவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள் ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காருங்க, வெயிட் பண்ணி பார்க்க சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாதிரி ஒரு அணியை அடிச்சுட்டு போயிருக்கும்போது செம்ம கான்ஃபிடண்ட்டாக போவாங்க. அதனால் எலிமெண்ட்ரி மேட்ச்சு ஐ திங்க் மேபி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட தான் மோதுற மாரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி அணி. ஆனால் சென்னை அணி தோற்று இருக்குது ரொம்ப வருத்தத்தளிக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தோனி லாஸ்ட்டு சீசன் அவர் லாஸ்ட்டாக போகும்போது கப் அடிச்சுட்டு போயிருந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். தோனி இல்லாதது ரொம்ப வருத்தம் அளிக்குதுங்க. அவர் இந்த சீசன் விளையாடுவாரான்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஃபேட் டு பிளஸி இது பற்றி ஒன்று சொல்லியிருந்தாருங்க. தோனி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கடைசி வரைக்கும் பயம் தான் இருந்துச்சுன்னு சொன்னாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப ரசிகர்கள் எல்லாருமே கத்துனாங்க அவர் சொல்லும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா தோனி எப்படியாப்பட்ட மேட்ச் வேணால் மாற்றுறாள், அவர் இருக்கிற வரைக்கும் அவர் பயந்தன்னு சொன்னது ரொம்ப அதுதான் தெரியுது தோனியோட பவர் என்னன்னு. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பரவாயில்ல, எது வந்தாலும் எல்லாம் சச்சின் ரிட்டையர் ஆகும்போது எல்லாம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க, யுவராஜ் சிங் ரிட்டையர் ஆகும்போது எல்லாம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அதுமாதிரி தான் தோனிங்க, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். பரவாயில்ல, அடுத்து சென்னை அணிக்கு ஒரு மேன்டராக எதனா கோச்சானா வரணும்னு கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு தலைன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் தோனி ஐபிஎல் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆர்சிபி அணி குவாலிஃபைட் ஆகிருக்கு பிளே ஆஃப்ஸுக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.